வணக்கம். பர்சனல் ஃபினான்ஸ். ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வர வருமானத்துக்கு ஏத்த மாரி நம்ம செலவு பண்ணோம். இன்னைக்கு செலவ வச்சுக்கிட்டு தான் அதுக்கான இன்கம்ம நம்ம சர்ச் பண்றோம். ஸோ, இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனோட எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. முதல் விஷயம் ஸ்கூல் ஃபீஸ், ரென்ட், ஹவுஸ் ரென்ட், என்டர்டெயின்மென்ட், இத தாண்டி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாமே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் வரதுனால, இன்னைக்கு இருக்கிற நிலையில கடன் வாங்காம யாருமே இல்ல அப்படின்றத கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் கடன் வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸியாவும், எளிமையாவும் மாறிடுச்சு. ஸோ, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9 கோல்டன் ரூல். அதாவது நீங்க ஃபியூச்சருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? என்ன மாரி இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்? என்னோட இன்கம்க்கு எவ்வளோ அ வேல்யூக்கான பாலிசி போடணும்? 2வது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் எந்த மாதிரி பண்ணணும்? இந்த மாரி 9 கோல்டன் ரூல் இருக்கு. ஸோ, இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில அது மாறும். ஏன்னா, ஒவ்வொருத்தரோட மாத வருமானம், ஆண்டு வருமானம் வந்து வேற வேற மாதிரி இருக்கிறதுனால, பட் ஃபார்முலா ஒண்ணு தான். உங்களோட இன்கம்க்கு நீங்க என்ன மாரி சூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்றது தான் இதோட கோல்டன் ரூலோட அப்ஜெக்டிவ். இதில ஃபர்ஸ்ட் விஷயம் ரூல் 72. இந்த ரூல் 72ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆம் எவ்வளோ வருஷம் உங்களோட முதலீடு 2 மடங்கு ஆகுறதுக்கு எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். அது 10% ரிட்டர்ன் குடுக்குது அப்படின்னா, 7.2 வருஷத்துல என்னோட முதலீடு 2 மடங்கு ஆகும். அதே மாரி 20% ரிட்டர்ன் குடுக்குது அப்படின்னா, 3.6 வருஷத்துல என்னோட பணம் டபுளா இன்கிரீஸ் ஆகும். ஸோ, நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து டிவைட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 15% இன்ட்ரெஸ்ட்னா, அதுக்கான வருஷம் எடுத்துக்கும். 20% இன்ட்ரெஸ்ட்னா, இப்ப 72 அ 20ஆல டிவைட் பண்ணும்போது 3.6 இயர்ஸ். ஸோ, அப்போ இந்த 72ஆல உங்களோட ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து நீங்க டிவைட் பண்ணும்போது, அது உங்களோட பணம் எத்தன வருஷத்துல 2 மடங்கு ஆகுன்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அடுத்தது ரூல் 70. இந்த ரூல் 70யும் கிட்டத்தட்ட அதே தான். 70ஆல அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து நீங்க டிவைட் பண்ணணும். அ இது என்ன அர்த்தம் அப்டின்னா, இன்னைக்கு விலைவாசி வந்து தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் இருந்த பிரைஸ் இப்ப இல்ல. எக்ஸாம்பிள் வந்து கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகும்போது 2020ல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷன விட இன்னைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டலைசேஷன் மோர் தென் 50%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து 2020ல ரூ. 1,00,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஹாஸ்பிட்டலைசேஷனுக்குன்னா, இன்னைக்கு அது ரூ. 1,50,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா விலைவாசி வந்து எல்லா இடத்துலயும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கன்சியூமர், இன்ஜினியரிங், நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், வெஜிடபிள்ஸ், ஸோ குரோசரிஸ் எல்லாமே விலைவாசி ஏறிட்டுருக்கு. இப்போது இந்த விலைவாசி எவ்வளோ ஏறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நீங்கள் 70ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, அதாவது 70 டிவைடட் பை இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிவைட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டு இத்தனை வருஷத்தில் பாதியாக குறையுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ரூ. 1,00,000 அப்படின்னா, அடுத்த எத்தனை வருஷத்துல அது ரூ. 50,000வா குறையும். குறையும் இன் த சென்ஸ் விலை ஏறும்போது, அது வந்து இப்போ ரூ. 50,000வா மாறும். ஸோ, அப்போ வந்து 70ஆல டிவைட் பண்ணணும். அடுத்தது 3வது ரூல் 4% வித்ட்ரால் ரூல். ஆனுவல் வருஷத்துக்கு உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல சேவிங்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு 4%க்கு மேல நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடாது. அப்போ வந்து எனக்கு ஒரு மாசத்துக்கு ரூ. 10,000 செலவாகுது அப்படின்னா, அந்த ரூ. 10,000 உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல 4%க்கு மேல போகக்கூடாது. ஸோ, அப்போ அந்த மாரி நீங்க வித்ட்ரால் ரூல வந்து ஃபாலோ பண்ணலாம். 100 மைனஸ் ஏஜ் ரூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி, டெட், கமாடிட்டி அதாவது கோல்டு, சில்வர் இந்த மாரி நீங்க டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ, அப்போ வந்து என்னன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒருத்தர் 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணுவார். ஒருத்தர் 35 வயசுல ஸ்டார்ட் பண்ணுவார். ஒருத்தர் 50 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ யார் எந்த வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அம் 100 மைனஸ் ஏஜ். எக்ஸாம்பிள் வந்து என்னோட வயசு வந்து ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா, 100 மைனஸ் 30 அப்படின்னா 70. அப்போ 70% அலோகேஷன் வந்து ஈக்விட்டில நான் வச்சிருக்கணும்.
என்னோட வயசு 50 ஆகுது அப்படின்னா 100 மைனஸ் 50 இதில் வந்து 50% 50 வரும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த 50% நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசாகுது அப்படின்னா 100 மைனஸ் 70 30. ஸோ அப்போ 30% அலோகேஷன் தான் நீங்கள் ஈக்விட்டியில் வைக்கணும். ஒருத்தருக்கு 20 வயசு தான் ஆகுது, இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறார் அப்படின்னா 100 மைனஸ் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% அவர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வயசு நீங்கள் எந்த அளவுக்கு குறைவான வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு அலோகேஷன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது 10-5-3 ரூல். 10-5-3 ரூல் அப்படின்னா என்னென்னா, எல்லாருமே ஈக்விட்டியில் 15% ரிட்டர்ன் வேணும், ஈக்விட்டி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுமா, நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிட்டர்ன் தருமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நார்மலாக நாமினல் ரிட்டர்ன் ஈக்விட்டி டெட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஈக்விட்டியில் 10% தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமினல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். டெட்டில் 5%, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3%. இதுதான் வந்து 10-5-3 அப்படின்ற ரூல் சொல்லலாம். அடுத்தது 50-30-20 ரூல். உங்களோட இன்கம்மை எப்படி நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணலாம்? எனக்கு மாதம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அதில் 50,000 ரூபா வந்து உங்களோட மாத தேவைக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். 30% நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட்ஸோ இல்லை அதர் ஆப்ளிகேஷன்ஸு இஎம்ஐ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மினிமம் 20% நீங்கள் சேவிங்ஸில் யூஸ் பண்ணலாம். அதுதான் 50-30-20 ரூல். அடுத்தது 6 டைம்ஸ் எமர்ஜென்சி ரூல். 6 மடங்கு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் சேவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட மாத வருமானம் 1 லட்ச ரூபா அப்படின்னா 6 லட்ச ரூபா எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட பேக்கப் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் கேஷாக வச்சுருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் இன்கமில் கூட நீங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, என்னோட மாத வருமானத்திலேருந்து 6 மடங்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணலாம். 40% இஎம்ஐ ரூல். இதுதான் ரொம்ப முக்கியமான கஷ்டமான ஒரு ரூல். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு ரூல். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருது, அதில் 80,000 ரூபா இஎம்ஐ போயிடுது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் ரொம்ப சிக்கலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் விட்டுடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இல்லை வருமானம் வருதுன்னா அதில் 40,000 ரூபாய்க்கு மேலே மாத இஎம்ஐ வந்து கிராஷ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ மொத்தம் 9 ரூல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ சேமிக்கணும், இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசி தான். ஸோ இதில் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 10 to 15 டைம்ஸ் ஆனுவல் இன்கம் தான் உங்களோட சம் அஷ்யூர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா என்னுடைய மாத வருமானம். அப்போது 12 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து இன்சூர் பண்ணணும். ஸோ அப்போ லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரில, நான் எவ்வளோ சம் அஷ்யூர்டு எடுக்கணும்னு எனக்கு தெரில அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக வருமானம் மல்டிப்ளை 12 இல்லை 15 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கவரேஜாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வர 21 நவம்பர் அன்னைக்கு டைரக்ட் ட்ரைனிங் செஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.